வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல impulse response of discrete time system டாபிக்ல இருக்க important problem solve பண்ண போறோம். So first problem, determine the transfer function and impulse response for the given system. இங்க system எப்படி கொடுத்திருக்காங்க? difference equationல கொடுத்திருக்காங்க. y of n minus 5 by 6 y of n minus 1 plus 1 by 6 y of n minus 2 is equal to x of n. So கொடுத்திருக்கிற சிஸ்டம்க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன? h of z is equal to y of z by x of z. ஸோ இதுதான் சிஸ்டம் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த h of z தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே given டேட்டா எழுதிக்கிறோம். y of n minus 5 by 6 y of n minus 1 plus 1 by 6 y of n minus 2 is equal to x of n. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே z transform அப்ளை பண்ண போகிறோம் on both the sides. ஸோ z transform of y of n minus 5 by 6ன்றது constant, z transform of y of n minus 1 plus 1 by 6 z transform of y of n minus 2 is equal to z transform of x of n. ஓகே, ஸோ இங்கே y of n ஓட z transform எப்படி எழுதலாம்? கேபிட்டல் y of z. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். z transformோட டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன? z transform of y of n minus k is equal to z power minus k multiplied with y of z. ஸோ என்ன டைமை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோமோ அதோட z வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ n மைனஸ் கேனா z power minus k. இதே இதுங்க n plus k na z power plus k. புரியுதா? So this is the formula. So இங்க y of n minus 1. So k க்கு பதிலா என்ன இருக்கு? 1 இருக்கு. So we can write z power minus 1 into y of z plus 1 by 6. இங்க y of n minus 2 இருக்கு. So minus 2 na we can write z power minus 2 into y of z is equal to x of n ஓட z transform என்ன? Capital X of z. So next இங்கே இருக்கிற y of z காமனாக நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். Then we can get y of z into 1 minus 5 by 6 z power minus 1 plus 1 by 6 z power minus 2 is equal to x of z. So இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? that is h of z is equal to y of z by x of z. ஸோ இந்த x of z இந்த பக்கம் மூவ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுறோம்? ரைட் ஹேண்ட் சைட் டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ x of z இங்கே டினாமினேட்டருக்கு வந்துருச்சுன்னா this value becomes 1 and this term becomes the denominator of this right hand side. We can get the transfer function is equal to y of z by x of z is equal to 1 by 1 minus 5 by 6 z power minus 1 plus 1 by 6 z power minus 2. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அர்த்தம்? த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வென் த இன்புட் சிக்னல் இஸ் இம்பல்ஸ் சிக்னல். ஓகேவா? ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அர்த்தம்? த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் வென் த இன்புட் சிக்னல் இஸ் del of n. ஸோ we can say y of n is equal to h of n when x of n is equal to del of n. For impulse response க்கு input x of n என்னன்னு கன்சிடர் பண்ண போகிறோம்? del of n. ஸோ இதுக்கு z transform எடுத்தால் என்ன கிடைக்கும்? x of z is equal to z transform of impulse signal is always 1. So we are going to substitute this value in this first equation. So first equationல x of z க்கு பதிலா என்ன substitute பண்ண போகிறோம்? 1. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x of zக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? y of n. ஸோ அப்போ இங்கே y of z மட்டும் வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே ரைட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். தென் we can get 1 by 1 minus 5 by 6 z power minus 1 plus 1 by 6 z power minus 2. ஓகேவா? ஸோ இங்கே z-ஓட பவர் எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த z-ஓட பவரை பாசிட்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன? z பவர் மைனஸ் 2. ஸோ இங்கே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் z ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை z ஸ்கொயர்.
ஸோ மேலேயும் கீழே என்ன பண்ணுறோம், z ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 into z squared ப்ளஸ் இங்கே 1 into z squared minus 5 by 6 z power minus 1 into z power plus 2. ஸோ பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ 2 minus 1னா z power plus 1 plus 1 by 6 z power minus 2 into z power plus 2னா z power 0 கிடைக்கும். ஸோ that value is 1. We can get y of z is equal to z squared by z squared minus 5 by 6z plus 1 by 6. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா y of n from this y of z. ஸோ இதுக்கு என்ன அப்ளை பண்ணுவோம், இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். இந்த கான்செப்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே இங்கே z ஸ்கொயர்லேருந்து ஒரு z இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன்னா ஃபைனலாக இந்த z என்ன பண்ண போகிறோம், இங்கே அகைன் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு z என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டர் மூவ் பண்ணிட்டோம். இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்கும், ஒன்லி z. ஸோ அதே மாதிரி இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்னா என்ன அர்த்தம், we are going to take the root values of denominator. இப்போ டினாமினேட்டரில் z ஸ்கொயர் மைனஸ் 5 by 6 z plus 1 by 6 இருக்குது. கரெக்டாக? இதுக்கு ரூட் வேல்யூஸ் எடுக்கிறேன்னா எப்படி எடுப்போம், we can use the formula. ஃபார்முலானா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், z is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a என்ற ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதா? அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 1 by 6 வரணும். இப்போ ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், 1 by 6 வரணும். அதே ரூட் வேல்யூஸை ஆட் பண்ணால் மைனஸ் 5 by 6 வரணும். கரெக்டாக? ஸோ இப்போ எந்த வேல்யூ நம்ம எடுக்கலாம், 1 by 3 into 1 by 2 தென் ஆன்சர் இஸ் 1 by 6. பட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ். ஸோ மைனஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வேல்யூஸையுமே மைனஸாக எடுக்கிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துடும். ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 by 3 மைனஸ் 1 by 2 எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், மைனஸ் 5 by 6. இது புரியுதா எல்லாருக்கும்? நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக இந்த ரூட் வேல்யூஸை இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ we can write two root values z minus 1 by 2 into z minus 1 by 3. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த டினாமினேட்டர் பாலினாமியலை ரூட் வேல்யூஸை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம், இங்கே ரெண்டு ரூட் வேல்யூஸ் இருக்குன்னா we can write this expression. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதலாம், a by z minus 1 by 2 plus b by z minus 1 by 3. ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம a and bயோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a and bயோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். z minus 1 by 2 into z minus 1 by 3. ஏக்கு கீழே என்ன இருக்குது, z minus 1 by 2. ஸோ அப்போ ஏவை எதால் மல்டிப்ளை பண்ணணும், z minus 1 by 3ஆல். அதே மாதிரி இங்கே பிக்கு கீழே z minus 1 by 3 இருக்குது. ஸோ b எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், z minus 1 by 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். புரியுதா? ஸோ இங்கே டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, தென் நியூமரேட்டர் ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். தென் we can get the expression z is equal to a into z minus 1 by 3 plus b into z minus 1 by 2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து தான் a and bயோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா bயோட வேல்யூவை 0 ஆக்கணும். தென் z is equal to 1 by 2 கன்சிடர் பண்ணோன்னா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும், 1 by 2 is equal to a into 1 by 2 minus 1 by 3 bயோட வேல்யூ 0 ஆயிரும். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 3 minus 2 by 6னா 1 by 6. ஸோ 1 by 6a is equal to 1 by 2னா a is equal to what, 6 by 2, that is equal to 3. புரியுதா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம bயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா zோட வேல்யூ 1 by 3ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஹியர் we can get z is equal to 1 by 3னா this expression becomes 1 by 3 is equal to a term என்ன ஆயிரும், 0 ஆயிரும், plus b into 1 by 3 minus 1 by 2. ஸோ 1 by 3 minus 1 by 2னா minus 1 by 6 into b, that is equal to 1 by 3. Then we can get b is equal to minus 2. புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட்டு இந்த a and bயோட வேல்யூஸை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன்னா என்ன, y of z by z is equal to a by z minus 1 by 2. ஸோ ஏக்கு பதிலாக 3 and bக்கு பதிலாக minus 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த z இங்கே மூவ் பண்ண போகிறோம் டு த நியூமரேட்டர். புரியுதா?
So here we can get y of z is equal to 3, that is the constant value. So 3 into z by z minus 1 by 2 minus 2 into z by z minus 1 by 3. புரியுதா? எதுக்காக z ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கொண்டு வந்தோன்னு, பிகாஸ் நம்மளோட z டிரான்ஸ்ஃபார்ம்கான ஃபார்முலாவுக்கு கொண்டு வரதுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a power n u of n is equal to z by z minus a. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த z by z minus aக்கு நம்ம இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? a power n u of n. புரியுதா? ஸோ z by z minus aக்கு இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா a power n u of n கிடைக்கணும். இங்கே aக்கு பதிலாக என்ன இருக்குது? 1 by 2. So we can write y of n is equal to 3 into 1 by 2 the whole power n u of n minus 2. இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 1 by 3. So we can write 1 by 3 the whole power n u of n. So next இந்த u of n என்ன பண்ண போகிறோம்? காமனாக வெளியே எடுக்க போகிறோம். So finally we can get the impulse response of the given system y of n is equal to 3 into 1 by 2 the whole power n minus 2 1 by 3 the whole power n into u of n. புரியுதா? இந்த y of n எப்படின்னு சொல்லலாம்? h of n ன்னு சொல்லலாம். புரியுதா?